வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி நீசமாக இருந்தாலோ அல்லது லக்னாதிபதி வக்ரமாக இருந்தாலோ அந்த ஜாதகருடைய வாழ்க்கை அவ்வளவுதான், முன்னேற வாய்ப்பில்லை, ஆயுள் கெட்டி இல்லை என நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு கேந்திரத்தில், அதாவது லக்னாதிபதியோடு 1, 4, 7, 10 லக்னாதிபதியோடு சனி பகவான் சேர்ந்திருந்தாலும், அல்லது லக்னாதிபதிக்கு 4 இருந்தாலும், அல்லது லக்னாதிபதிக்கு 7 இருந்தாலும், அல்லது லக்னாதிபதிக்கு 10 இருந்தாலும், யார் சனி பகவான் இந்த லக்னாதிபதிக்கு 10 இருந்தாலும் அந்த ஜாதகரின் ஆயுள் கெட்டியாக இருக்கும். ஏனென்றால் லக்னாதிபதி கேந்திரத்தில் சனி பகவான் இருக்கும்போது அது வலுப்பெறும். அதாவது சனி பகவான் ஆயுள்காரகன். இல்லை, சனி பகவான் லக்னாதிபதிக்கு 10 இல்லை, 7 இல்லை, 4 இல்லை, லக்னத்தில் அவரோடு லக்னாதிபதியோடு சேர்ந்து இல்லை. அப்படி என்றால் லக்னத்திற்கு 8ஆம் வீட்டின் அதிபதி யார் என்று பார்க்க வேண்டும். அந்த லக்னத்திற்கு 8ஆம் வீட்டு அதிபதி லக்னாதிபதியோடு சேர்ந்திருந்தாலும், லக்னாதிபதிக்கு 4 இருந்தாலும், லக்னாதிபதிக்கு 7 இருந்தாலும், லக்னாதிபதிக்கு 10 இருந்தாலும் அந்த ஜாதகர் தீர்க்காயுடன் இருப்பார். அவர் வாழ்வில் வெற்றி பெறுவார். ஆதலால் இப்படி ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.